இன்று இரவு பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கும் ஜீவனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 36:9 வாசித்து பாருங்கள். அதிலே பக்தன் விதமாக சொல்லுகிறான், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தினால் நாங்கள் வெளிச்சத்தை காண்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்று. பல வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் குடும்பமாக ஈராக் தேசத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கும் புனித ஸ்தலங்கள் பல இருப்பதை எங்கள் நண்பர் குறிப்பிட்டார். அவைகளை பார்க்கும்படியாக ஒரு காரிலே ஏற்றி எங்களை ஒவ்வொரு ஊராக அழைத்து சென்றார். அந்த தேசத்திலே எங்கும் வனாந்தரம் இருக்கும். ஒரு ஊரிலிருந்து வேறொரு ஊருக்கு போகும் வரைக்கும் பெரிய வனாந்தரம் இருக்கும், ஒன்றும் கிடைக்காது. பெரிய கார் ஏறிக்கொண்டோம். ஆனால் அது கிளம்பின சில நிமிடங்களுக்குள் ஏசி செயல்படாமல் போயிற்று. பயங்கர வெப்பம், எரிந்து கொண்டிருந்தோம். அவர் சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். ஆனால் நாங்கள் எரிந்து கொண்டிருந்தோம். அந்த ஊர் வரும் வரைக்கும் பயங்கர சூடாக இருக்கும். கடைசியில் எங்களிடம் இருந்த தண்ணீர் எல்லாம் போய்விட்டது. ஒரு ஊருக்கு போக வேண்டும். வனாந்தரம், பயங்கர வெப்பம். உண்மையில் தாகத்தின் வலிமையை அன்றுதான் நாங்கள் அனுபவித்தோம். அந்த தாகத்தின் வலிமையினால் போராடினோம். ஊர் வருமா 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 என்று காத்திருந்தோம். கடைசியில் ஒரு ஊர் தென்பட்டது. அவர் சொன்னார், இதுதான் யோபு இருந்த இடம், யோபு இருந்த ஊர் என்று சொன்னார். என்ன ஊராக இருந்தாலும் சரி, தண்ணி கிடைக்குமா சார் என்று கேட்டார். நிச்சயமா கிடைக்கும் என்று சொன்னார். அவர் போய் அந்த யோபின் கல்லறையின் அருகிலே நிறுத்தினார். பெரிய மசூதியை அங்கு கட்டி இருக்கிறார். அந்த மசூதியின் வாயிலிலே பெரிய ஒரு ஊற்று இருந்தது. அவர் சொன்னார், இந்த ஊற்று ஆண்டவருடைய வல்லமையினால் யோபின் நாட்களில் பூமியில் இருந்து எழும்பினது. இதில் எழும்பின தண்ணீரின் மூலமாக தான் யோபு சுகமடைந்தான் என்று இங்கு இருக்கும் மக்கள் நம்புகிறார்கள். ஏனென்றால் இங்கிருக்கும் அந்த தண்ணீரை எடுத்து ஒவ்வொருவரும் தங்கள் ஊருக்கு எடுத்து செல்கிறார்கள். அந்த தண்ணீரை அருந்தும் பொழுது அவர்கள் சுகமடைகிறார்கள் என்றார். அவர்கள் சுகமடைகிறார்களோ இல்லையோ, எங்க தாகம் தீர்ந்தா போதும் நாங்க ஓடி போய் அந்த தண்ணீரை குடித்தோம். உண்மையில் அது எங்கள் தாகத்தை தீர்த்தது. ஊற்று தாகத்தை தீர்க்கிறது. ஆனால் ஆண்டவர் கொடுப்பதோ ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா! ஆண்டவர் கொடுப்பது நம்மை பிழைக்க வைத்து எந்நாளும் வாழச் செய்யும் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்றிடம் தான் இன்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே அந்த ஜீவ ஊற்றிலிருந்து அவருடைய ஜீவ தண்ணீர் உங்களுக்குள் இறங்க போகிறது. அந்த ஜீவ தண்ணீர் உங்களை எந்நாளும் வாழ வைக்கும். நீங்கள் இனி தாகம் அடைவதே இல்லை. இந்த நாளில் உங்கள் தாகங்கள் அனைத்தையும் ஆண்டவர் தீர்க்க போகிறார். அதற்காக தான் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். அவர் ஜீவனால் நிறைந்திருக்கும் சர்வ வல்லவர். யோவான் 5:26 வாசித்து பாருங்கள். வேதம் கூறுகிறது, எல்லாம் வல்ல இறைவன் பிதாவானவர் தம்மிலே தாமே ஜீவனுடையவராக இருக்கிறார். கடவுளுக்குள் இருப்பதெல்லாம் ஜீவன் ஜீவன் ஜீவன். ஆகவேதான் அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறார். உபாகமம் 32:40. மரணமே கிடையாது. அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவனுள்ள தேவன் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். 1 தீமோத்தேயு 3:16 படி இயேசு என்ற பெயரிலே தோன்றினார். ரோமர் 9:5 படி எதற்காக? தமது ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக மனித ரூபத்திலே இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்து ஜீவனுடையவராக இந்த உலகத்திலே திகழ்ந்தார். அதோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 படி மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று உயிரோடு எழுந்தார்.
ஜீவனுடையவராக இன்றும் இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் ஜீவனுடையவராக இருக்கிறேன். ஆகவே யோவான் 14:19 படி நான் பிழைக்கிறபடினால் நீங்கள் பிழைப்பீர்கள். அதற்கு தான் அவர் சொல்லுகிறார் யோவான் 14:13-14, என் பிள்ளைகளே, உங்களை கொல்லும்படியாக, நீங்கள் பிழைக்காமல் இருக்கும்படியாக, உங்களை அழிக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் நேரிடும் பொழுது, சூழ்நிலைகள் வரும் பொழுது என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுங்கள். ஜீவனோடு இருக்கும், ஜீவனால் நிரம்பி இருக்கும் இயேசுவாகி என்னுடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது என்னுடைய ஜீவ ஊற்று உங்களுக்குள் இறங்கும், உங்கள் தாகத்தை தீர்க்கும், உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், உங்களை வாழ வைக்கும் என்று அவர் சொன்னார். இன்றும் அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இன்று இரவு இந்த ஜீவ ஊற்றிடம் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தை ஊற்றும்படி வந்திருக்கிறோம். நம்முடைய கவலைகளை ஊற்றும்படி வந்திருக்கிறோம். இன்று இரவு அவர் தோன்றி இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவர் அருகிலும் தோன்றி இருக்கிறார். அவருடைய ஜீவனை அனுப்பி அவருடைய ஊற்றினால் உங்கள் தாகத்தை தீர்த்து உங்களை உயிர் வாழச் செய்வார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை உயிர் வாழ செய்கிறவர். He wants us to live. நீங்கள் சாவது அவருக்கு உகந்ததல்ல. He does not want you to die. He does not want you to die. கவலைப்படாதீர்கள். இந்த நாளில் உங்களை வாழ வைப்பார். அதற்கு ஒரு வழியை ஆண்டவன் வைத்திருக்கிறார். இன்று நீங்கள் வனாந்திரத்தின் வழியை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அந்த வனாந்திரத்திலே ஆண்டவர் ஒரு வழியை திறக்க போகிறார். இன்று இரவு எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் தமது வல்லமையினால் அந்த கதவை திறப்பார், உங்களை வாழ வைப்பார். அவருடைய ஜீவன் இறங்குகிறது. இன்று இரவு நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவர் கண்ணீரையும் ஆண்டவன் துடைப்பார், உங்களை வாழ வைப்பார். அவர் சொல்லுகிறார், நான் பிழைத்திருக்கிறேன் என் பிள்ளைகளே, நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். Don't be afraid. Don't be afraid. என்னென்ன காரியங்களில் நமக்கு ஜீவனை தருகிறார்? முதலாவதாக நம்முடைய சரீரத்திலே அவர் ஜீவனை அனுப்புகிறார், ஜீவ ஊற்றை அனுப்புகிறார். ஆகவேதான் தைரியமாக சொல்லுகிறோம், எந்த பாதிக்கப்பட்ட சரீரத்தின் உறுப்பும் இயேசுவின் ஜீவனால் உயிர்ப்பிக்கப்பட முடியும். ஒரு நோயும் நம் சரீர உறுப்புகளை கொல்லுவதில்லை. அவைகளை மேற்கொள்ளவே இயேசு சிலுவையிலே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17 அப்படி கூறுகிறது. அவைகள் ஒவ்வொன்றையும் தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். ஜீவனை தமது சரீரத்திலிருந்து பிறப்பித்து, தமது காயங்கள் மூலமாக ஜீவனை பிறப்பித்து, அந்த காயங்கள் மூலமாக நம்மை சுகமாக்கும்படியாக அவரே காயங்களை ஏற்படுத்திக் கொண்டார். நோயின் உக்கிரத்தை சுமந்தார், ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக. பிரசங்கி 5:17 வேதம் கூறுகிறது, மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் அவன் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். நீங்கள் ஒருவேளை சொல்லக்கூடும், இவ்வளவு தூரம் உழைக்கிறேன், இவ்வளவு தூரம் பாடுபடுறேன், ஆனா என்னாலும் இருளிலே இருக்கிறேன். இருளிலே ஒவ்வொரு நாளையும் அவன் சலித்து கடக்கிறான். அவனுக்கு நோயும் துன்பமும் இருக்கிறது. அதுதான் உலகம், அதுதான் உலகம், அதுதான் உலகம் கொடுக்கிறது. நோய், துன்பம், இருளிலே சலிப்பு, தலைவலி, வயிறுவலி, முதுகுவலி, கட்டிகள், கேன்சர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்மை வாட்டுகிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஜீவாதிபதியாகிய இயேசுதான் நம் நம்பிக்கை. அவர் ஒவ்வொரு நோயும் தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். நம் ஒவ்வொருடைய நோய்க்கும் பரிகாரத்தை உண்டு பண்ணினார். தமது காயங்களினால் பரிகாரத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். ஆகவே நமக்கு நம்பிக்கை உண்டு. இன்று இரவு அந்த நம்பிக்கையினால் தான் நாம் அவரை நோக்கி மன்றாட போகிறோம். இயேசு சுவாமி, மனம் இறங்கி ராஜா, என்னுடைய நோய்களை நீர் சுமந்திருக்கிறீர், நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை விடுவியும், என்னை விடுவியும், என்னை விடுவியும். யோவான் 9:1
பிறவி குருடன் ஒருவன் வழியாக இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கடந்து சென்றார்கள். சீஷர்கள் கேட்டார்கள், இவன் பாவம் செய்தானா, அதனால்தான் இவனுக்கு இந்த காரியமா என்று. ஆண்டவர் சொன்னார், இல்லை, இவனிடத்தில் தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும், அதற்கு தான் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார், அதற்கு தான் இந்த கண் தெரியாத சூழ்நிலை அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொல்லி சேற்றை அவன் கண்ணிலே பூசி அனுப்பினான். அவன் கழுவினான், சுகமானான், புது கண்கள் பெற்றான். பிறந்ததில் இருந்து பார்வையற்றவன் அவருடைய ஜீவனால் புது உறுப்புகள் பெற்றான். இன்று இரவும் என்னுடைய உறுப்புகள் செயல்படவில்லையே என்று அங்கலாய்க்கிறீர்களா? இந்த மனிதனுக்கு கண்ணை உருவாக்கின ஆண்டவர் உங்களுக்கும் புது உறுப்புகளை உருவாக்குவார். என் பாவத்தின் நிமித்தம் இது வந்திருக்கிறதா என்று நீங்கள் சொல்லக்கூடும். இல்லை இல்லை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும், இருந்தாலும் ஏன் இந்த வேதனை என்று சொல்லக்கூடும். இன்று இரவு ஆண்டவர் தம் வல்லமையை காண்பிப்பார். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை இன்று இரவு உங்களுக்கு காண்பிப்பார். அவருடைய மகிமை உங்களை தேடி வருகிறது, தேடி வருகிறது. ரைட் நவ, இப்பொழுதே அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. புது உறுப்புகளை ஆண்டவர் உங்கள் சரீரத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். ரைட் நவ. அதே சமயம் மத்தேயு 9:1-6 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கும் சம்பவத்திலே பாவத்தினால் நிறைந்திருந்த ஒரு மனுஷன் திமிர்வாதத்தினால் தவித்துக் கொண்டிருந்தார். இயேசு அவன் பாவத்தை நீக்கினார். ஜீவனை அனுப்பி அவன் பாவத்தை நீக்கினார். தடையை நீக்கி போட்டார். அதன் பிறகு சொன்னார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. ஒரே வினாடியில் அவனுக்கு புது உறுப்புகள், ஜீவன். அதுதான் இயேசுவின் வல்லமை. இன்று இரவு அதை செய்ய இயேசு நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹalleluya! ஒரு ஹalleluya சொல்லலாமா? Praise God! இயேசு உயிரோடு இருக்கிறார். இப்பொழுது அதை நிரூபிப்பார். அவருடைய ஜீவன் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. பாருங்க, ஆதியாகமம் 2:7 வாசித்து பாருங்க. அதிலே பிதாவாகிய தேவன், எல்லாம் வல்ல இறைவன் முதல் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். மண்ணிலிருந்து உருவாக்கினார். உருவாக்கின பிறகு அவனுக்குள் அவருடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்பொழுதும் கர்த்தர் தமது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் இன்று இரவு அவருடைய ஜீவனை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊத போகிறார். அவருடைய ஜீவன் இறங்கி உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. உங்கள் உறுப்புகள் இப்பொழுது பலன் பெறும், புதிதாக உருவாகும், நீங்கள் பிழைப்பீர்கள். யாத்ராகமம் 23:26 சொல்லுகிறது போல உங்கள் நாட்களை ஆண்டவன் பூர்ணப்படுத்துவார். பூர்ணப்படுத்துவார். இன்று இரவு அதை ஆண்டவர் நமக்கு காட்டப் போகிறார். நாம் அனாதைகளால், நாம் திக்கற்றவர்களால், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். எத்தனை பேர் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஹalleluya சொல்லுவீர்களா? Thank you Lord. Then you are eligible for a miracle. Eligible. இந்த நேரத்திலே அவருடைய ஜீவன் உங்கள் சரீரத்திலே இறங்கி அதை உயிர்ப்பிக்க போகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு ஜீவிக்கிறார். நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல் என்றார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். அது உண்மை. அப்படியே உங்களுக்கும் செய்வார். உங்கள் ஆத்துமா மரித்தாலும் பிழைக்கும், உங்கள் சரீரம் மரித்தாலும் பிழைக்க வைப்பார். ஆம், உங்கள் உறுப்புகள் மரித்தாலும் பிழைக்க வைப்பார். உங்கள் வாழ்வு பண பிரச்சனையினாலும், பொல்லாத மக்களுடைய பிரச்சனையினாலும், இன்னும் பிசாசின் இருளினாலும் செத்து போயிருக்கிறது என்று நீங்கள் சொன்னாலும் அதிலும் உங்களை பிழைக்க வைக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மரணத்தை வென்று உயிரோடு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் மரித்து போயிருக்கும் தேவன் அல்ல, உயிரோடு இருக்கும் தேவன். உங்களையும் உயிர்ப்பித்து வாழ வைப்பார். கவலைப்படாதீர்கள்.